ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இதோ இந்த திங்கட்கிழமை ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அந்த வார்த்தை வழியாக உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 18 முதல் 26 வரை உள்ள இறை வார்த்தைகள். துன்புறும் மக்கள் மத்தியிலே ஆண்டவருடைய இரக்கம் எவ்வாறு செயல்படுகிறது, அந்த இரக்கத்தை அணுகிச் செல்லுகிற யாவரும் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை தியானிக்க இறைவன் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தினுடைய தொடக்கம் முதல் இறுதி வரை பார்க்கிற பொழுது கடவுள் தன்னை எப்பொழுதும் துன்புறும் மக்கள் மத்தியிலே உடன் இருப்பவராக வெளிப்படுத்துகின்றார். மக்களுடைய துன்பத்தில் இருந்தும் கண்ணீரிலிருந்தும் கடவுள் ஒரு பொழுதும் அந்நியப்பட்டு நிற்பது இல்லை. அது அவன் பிரச்சனை, அவன் கேடு கெட்டு போனான், எனக்கென்ன என்ற ஒரு பார்வை ஒரு பொழுதும் இறைவனுக்கு இருந்ததும் இல்லை, இருப்பதும் இல்லை, இருக்க போவதும் கிடையாது. எனவேதான் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே பார்வோனின் அடிமைத்தனத்திலே வேதனைப்பட்டு இருந்த பொழுது ஆண்டவர் மோசேயை அழைத்து சொல்லுகிறார், என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் நான் கண்டு கொண்டேன் என்று. மக்களுடைய துன்பங்களை காண்கின்றவராக இருக்கின்றார். ஆகார் பாலைவனத்திலே துன்புற்ற பொழுது பெயர் லெகாய் ரோய், எல் ரோய் என்று கடவுளை அழைக்கின்றார். அதன் அர்த்தம் என்னை காண்கின்ற கடவுளை நானும் கண்டு கொண்டேன் என்பதுதான். எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் துன்பத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் இறைவனுக்கு அருகிலே வருகின்றானோ அங்கே இறைவன் தன்னுடைய இரக்கத்தின் கண்களால் அவர்களை கண்டு கொள்ளுகின்றான். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், யாயு தொழுகை கொடு தலைவன் மிகப்பெரிய துன்பத்தோடு ஆண்டவர் அருகிலே வருகின்றார். தன்னுடைய மகளுடைய இறப்பின் சூழ்நிலை. இன்னொரு பக்கம் 12 ஆண்டுகளாக நோயுற்ற பெண், வாழ்க்கையிலே அவமானங்களும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு உள்ளதெல்லாம் இழந்த ஒரு பெண், சபிக்கப்பட்டவளாக பார்க்கப்பட்ட ஒரு பெண் கண்ணீரோடு ஆண்டவருக்கு அருகிலே வந்து நிற்கின்றார். இந்த 2 பேருக்கும் நம்பிக்கை இருந்தது, இந்த இறைவனுக்கு அருகிலே நான் கடந்து சென்றால் அந்த இறைவனுடைய இரக்கம் என்னை ஆட்கொள்ளும், ஒரு பொழுதும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை அவர்களுக்கான இரக்கத்தை பெற்றுக் கொடுக்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கண்ணீரோடும் வேதனையோடும் மனபாரத்தோடும் வாழ்க்கையின் பலவிதமான போராட்டங்களோடும் நாம் நிற்கிற பொழுது நாம் எங்கே யாரை நோக்கி செல்லுகின்றோம்? ஆண்டவரை தேடுகிற யாவருக்கும் ஒன்று குறைவுபடாது என்று திருப்பாடல் சொல்லுகிறது. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு ஒன்றும் குறைவுபடாது. நம்பிக்கையோடு உன்னுடைய போராட்டத்திலே இறைவனுக்கு அருகில் வருகிற பொழுது உன்னுடைய நம்பிக்கை உனக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை சொந்தமாக்குவதற்கு உனக்கு உதவி செய்யும். அந்த பெண்ணை சமூகம் புறக்கணிக்கிறது. பலரும் அவர்களுக்கு சொல்லியிருக்கலாம், இதுவரை கிடைக்காத சுகம் உனக்கு இனி கிடைக்க போகிறதா என்ற ஒரு நிலை. ஆனால் இறைவனை அவர்கள் நம்பினார்கள். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அவருடைய உடையின் விளிம்பை நான் தொட்டால் போதும் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை ஆண்டவருடைய இரக்கத்தை சொந்தமாக்குவதற்கு அவளுக்கு துணை செய்கின்றது. அதே நம்பிக்கையோடு நம்முடைய போராட்டங்களிலும் கண்ணீரிலும் இறைவனுக்கு முன்பாக வருவோம். ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுவோம். அவ்வாறு உன்னுடைய முழங்கால் யுத்தம் ஆண்டவருடைய இரக்கத்தை நீ சொந்தமாக்குவதற்கு உதவி செய்யும். விடுதலை பயணத்திலே வாசிக்கிறோம், 17ஆம் அதிகாரத்திலே இஸ்ரேல் மக்கள் அமலேக்கியருக்கு எதிராக போரிடுகிற பொழுது மோசே 2 கரங்களையும் விரித்து பிடித்து இறைவனுக்கு முன்பாக கரம் ஏந்தி நின்று ஜெபித்த பொழுது அங்கே ஆண்டவர் அவருக்கு வெற்றியை கொடுக்கின்றார். அதே போல நம்முடைய வாழ்விலும் போராட்டங்களும் துன்பங்களும் நம்மை சூழ்ந்து நிற்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு அருகிலே கரம் உயர்த்துவோம். இறைவன் நம்மை தொடுவார்.
விசுவாசத்தோடு நீ அவரை தொடுகிற பொழுது ஆண்டவர் கரம் நீட்டி நம்மையும் தொட்டு ஆசீர்வதிப்பார். அவ்வாறெனில் அந்த ஆண்டோட இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் நம் மத்தியிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்திலே நோயிற்று இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் நம் மத்தியில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய இரக்கத்தின் பார்வை தேவைப்படுகிறது, நம்முடைய இரக்கத்தின் தொடுதல் தேவைப்படுகிறது. நம்முடைய இரக்கத்தின் கரம் அவர்களை நோக்கி நீளுகின்றதா? புனித வின்சென்டியார் ரொம்ப அழகாக சொல்லுவார், தன்னுடைய அருட்சகோதரிகளை பார்த்து, பலிபீடத்திலே நற்கருணை ஆண்டவரை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிற பொழுது, உன்னுடைய இல்லத்திற்கு வெளியிலே உன் இல்லத்தின் கதவானது உதவிக்காக தட்டப்படுகிற பொழுது, பலிபீடத்தில் இருக்கின்ற ஆண்டவரை விட்டுவிட்டு உன் இல்லத்தின் கதவிற்கு முன்பாக வந்து நிற்கின்ற இயேசுவை நோக்கி நீ போக வேண்டும் என்று. பல நேரங்களில் நம் ஆண்டவரை தேடுகின்றோம், ஆண்டவருக்கு அருகில் வருகின்றோம். ஆனால் நம் குடும்பத்தில், நம் சமூகத்திலே துன்புறும் இயேசுவாக இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளை மறந்து போகின்றோம். எனவே கடவுளுடைய இரக்கத்தை தேடுகிற நாம் பிறருக்கு இரக்கமுள்ள மக்களாக மாற வேண்டும். இயேசு தந்தையின் இரக்கத்தின் முகமாக இருந்து தனக்கு அருகில் வந்தவர்களை தொட்டு சுகப்படுத்தியது போல நாமும் அதே இயேசுவை சுமக்கின்ற இரக்கத்தின் முகமாக ஒவ்வொருவரும் மாறி நமக்கு அருகிலே வேதனைப்படுகிற மக்களுக்கு வாழும் இயேசுவாக மாறிட உருமாற்றம் அடைய இறைவன் நம்மை அழைக்கின்றார். அன்பு தெய்வமே இறைவா, உமக்கு அருகில் வந்த மக்களுக்கு உன்னை நீர் இரக்கம் உள்ளவராக வெளிப்படுத்தினீரப்பா. அதே போல நாங்களும் எங்கள் சமூகத்திலே, உறவுகளிலே கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கிற மக்களுக்கு இரக்கம் உள்ளவர்களாக நாங்கள் மாறிட எங்கள் இதயத்தை உம்முடைய இதயத்தை போல இரக்கமுள்ள இதயமாக மாற்றும் ஆண்டவரே. அன்னை மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.